வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் நிறம், மனம், திடம் எதையுமே அழிக்கப்படாமல் அப்படியே பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள்ங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும், நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும், நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும், நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள், வேர்கள், பட்டைகள், காய்கள், பூக்கள், கனிகள், இலைகளை, தண்டுகளை கொண்டும் நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இதனை சூரணமாகவோ அல்லது கசாயமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ அல்லது ஒருவேளை உணவாகவோ எப்படி எடுத்துக்கொண்டால் அந்த குறைபாடுகளில் இருந்து நாம் முழுமையாக விடுபடலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு இயற்கை பானம் தயாரிக்க போகின்றோம். காய்கறி சாறு என்று சொல்லக்கூடிய காய்கறி ஜூஸ் தயாரிக்க போகின்றோம். இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய இந்த இயற்கை பானம் நமது உடம்புல எந்த குறைபாடுகளை எல்லாம் போக்குவதற்கு ஒரு வலி நிவாரணியாகவும் ஒரு உடனடி தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை பானத்தை தான் இன்று நாம் தயாரிக்க போகின்றோம். இந்த இயற்கை பானம் தீராத மூட்டு வலியையும் மூட்டுகளை சுற்றி உண்டாகக்கூடிய அந்த மூட்டு வீக்கத்தையும் கண் சார்ந்த குறைபாடுகளையும் நமது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை பானம் தான் இன்றைக்கு நாம் தயாரிக்க போகின்றோம். இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை பானத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் முட்டைக்கோஸ் ஜூஸ் அல்லது முட்டைக்கோஸ் சாறு என்று நாம் சொல்லலாம். முட்டைக்கோஸ் சாறு. இந்த முட்டைக்கோஸ் சாறு, இந்த இயற்கை பானம் செய்வதற்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படுகிறது? முட்டைக்கோஸ் துருவல் ஒரு 50 கிராம், கேரட் துருவல் ஒரு 50 கிராம், மிளகு 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள்,
சீரகத்தூள் 1/4 தேக்கரண்டி, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. அப்ப இந்த முட்டைக்கோஸ் சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை? முட்டைக்கோஸ் துருவல் 50 கிராம், கேரட் துருவல் 50 கிராம், மிளகுத்தூள் 1/4 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1/4 தேக்கரண்டி, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்களை எடுத்தாச்சா? அப்ப இதை வைத்து எப்படி இந்த முட்டைக்கோஸ் இயற்கை பானம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸையும் கேரட்டையும் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி இரண்டையும் துருவலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முட்டைக்கோசு துருவலையும் கேரட் துருவலையும் எடுத்து மிக்சியில போட்டு அதுல மிளகுத்தூளையும் ஜீரகத்தூளையும் ஏலக்காய் தூளையும் சேர்த்து ஒரு 3 முதல் 4 டம்ளர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைக்க வேண்டும். நன்றாக அரைத்து ஜூஸ் ஆக்கி அதனை வடிகட்டி அல்லது வடிகட்டாமலும் தேவையான அளவுக்கு அதில் உப்பு சேர்த்து நாம் குடிக்கலாம். செய்முறை என்ன? தேவையான அளவுக்கு முட்டைக்கோசையும் கேரட்டையும் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தின முட்டைக்கோசு கேரட்டை ரெண்டையும் மிக்சியில போட்டு அதுல மிளகுத்தூளையும் சீரகத்தூளையும் ஏலக்காய் தூளையும் சேர்த்து 3 முதல் 4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து ஜூஸ் ஆக்கி வடிகட்டியும் வடிகட்டாமலும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குடிக்கலாம். செய்முறை பார்த்தாச்சா? இப்ப இந்த சாறு, இந்த இயற்கை பானம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையப் போகிறது என்று கேட்டால், இன்றைக்கு சிறியவர் முதல் முதியோர் வரை மூட்டு வலி என்பது மிக பிரதான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த மூட்டு வலிக்கு பலவிதமான நாம் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டும் ஒரு முழுமையான தீர்வை நாம் பெற முடியவில்லை. அதனால யாராக எந்த வயதில் மூட்டு வலியினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த மூட்டு வலியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் இந்த முட்டைக்கோஸ் சாறு என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை பானத்தை தயாரித்து காலை மற்றும் மாலை வேளையில தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். அப்ப தீராத மூட்டு வலிக்கும் தீர்வை தரக்கூடிய ஒரு இயற்கை பானம். ஒரு சில பேத்துக்கு பாருங்க, மூட்டுக்களை சுற்றி வீக்கம் ஏற்பட்டு அதனாலேயும் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள். அப்ப மூட்டு வீக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மூட்டு வீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை பானம் தான் முட்டைக்கோஸ் சாறு. அப்ப மூட்டு வீக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த முட்டைக்கோஸ் சாற்றை காலை மாலை என 2 வேளையும் தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். அதற்கடுத்து கண் பார்வை திறனை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முட்டைக்கோஸ் சாறு இயற்கை பானத்தை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1 வேளையாவது அதிகாலை வேளை தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தி பற்றாக்குறை உள்ளவர்கள் இந்த இயற்கை பானத்தை, முட்டைக்கோஸ் சாறு இயற்கை பானத்தை தொடர்ந்து ஒரு வேளை உணவாகவோ அல்லது காலை வேளை அதிகாலை வேளையில வெறும் வயிற்றுல இந்த இயற்கை பானத்தை தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் அவர்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய திறனை அதிகரிப்பதற்கு உதவுவதற்கு இந்த முட்டைக்கோஸ் சாறு இயற்கை பானம் மிக அற்புதமான பலனை தரும். அப்ப இந்த முட்டைக்கோஸ் சாறு இயற்கை பானத்தை
தீராத மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கண் பார்வை திறனை அதிகரிப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிப்பதற்கும் இந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகளை கொண்டு சாறு தயாரித்து தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் நல்ல பலனை அவர்கள் பெறலாம். அப்ப அவர்கள் பெற்ற பலனை மற்றவர்களுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுங்கள். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு இயற்கை பானம் தயாரிப்பது என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.